கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 103:4-5. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால உன் வாயை திருப்தியாக்குவார். எப்படி? கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார். அதாவது கிருபையினாலும் இரக்கங்களினாலும், அதை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா கிருபை அப்படின்னா நமக்கு ஒரு கிருபையின் ஆவியானவரை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. கிருபை என்றால் என்ன நீங்கள் கேட்கலாம். கிருபை கிருபை அப்படின்னு சொல்கிறீங்களே, கிருபைனா என்ன அப்படின்னு கேட்கலாம். கிருபை என்றால் தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துறதுக்கு பேர் தான் கிருபை. கிருபைக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தகுதி இல்லாத உங்களையும் என்னையும் ஏசப்பா பிள்ளையாக தகுதிப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கு பேர் தான் கிருபை. இந்த காலவேளையிலே ஒருவேளை நீங்கள் தகுதி இல்லாமல் இருந்திருக்கலாம், இந்த காரியத்துக்கு நீங்க தகுதி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, உன்னை என் பிள்ளையாக உன்னை நான் தகுதிப்படுத்தியிருக்கிறேன், கிருபையினால உனக்கு நான் முடிசூட்டி இருக்கிறேன், நீ என் பிள்ளை அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, நான் ராஜா வீட்டு பிள்ளை, மந்திரி வீட்டு பிள்ளை என்று சொல்வதை காட்டிலும் நான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவருடைய பிள்ளை என்று நீங்கள் சொல்லி பாருங்க. அவர் நம்மளை வந்து பிள்ளையை ஏற்றுக்கிட்டாரு. அப்பாவை நம்ம ஏற்றுக்கணும். ஏசப்பா எனக்கு இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்துக்குவார். எத்தனை வாட்டி சொல்லியிருப்பீங்க? என் தேவைகளை சந்திக்க ஏசப்பா இருக்கார், அவர் பார்த்துக்குவார். எத்தனை வாட்டி சொல்லியிருப்பீங்க? நீ எதிர்காலத்தை ஏசப்பா பார்த்துக்குவார், எத்தனை வாட்டி சொல்லியிருப்பீங்க? அப்படி சொல்லி பாருங்களேன். அப்பா மகிமடைவார், அப்பா அப்படியே பூரிப்படைவார். என் பிள்ளை என்னை நம்பி இருக்கு அப்படின்வார். எங்கள் அப்பா இந்த வேலை பார்க்குறாரு, எங்கள் அப்பா என்னை நல்லபடியாக கொண்டு வந்துடுவார் அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க. எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சார், எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சாங்க, எங்கள் அம்மா 100 பவுன் வச்சுருக்காங்க, என்னை கட்டி கொடுத்துருவாங்க அப்படி தான் சொல்லியிருப்பீங்க. அங்கே மேலேருந்து ஒத்தாசை வராமல் உங்கள் அம்மாவுக்கு பணம் வந்திருக்காது, அங்கேருந்து தான் வந்திருக்கு. அதனால் எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா நன்றியும் என் தகப்பன் இயேசு மகாராஜா ஒருத்தருக்கு தான். அதனால் அவர் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க, உன்னை நான் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால வாயை திருப்தியாக்குறேன். இந்த வாயில் நன்மையை கொடுக்குறார். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு வந்து இந்த வாயில் கசப்பை கொடுக்காம ஒரு மதுரத்தை கொடுக்குற தெய்வம் இயேசு. நன்மையினால வாயை திருப்தியாக்கு. அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தீமையே வராது, நஷ்டமே வராது, நிந்தையே வராது, வெறும் நன்மை மட்டும்தான் வரும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறார். மகள் என்று மகன் என்று தகுதிப்படுத்தியிருக்கிறார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலே இந்த நாளிலே உங்களை திருப்தியாக்க போகிறாரு. தைரியமாக இருங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்துறை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இப்போதும் கூட தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, குடும்பத்துக்குண்டான எல்லா பொருளாதார தேவைகளை சந்திங்க. ஏசப்பா கடன் பிரச்சனை மாற்றி அமைங்க. கற்பத்துக்கு அன்னைக்காக கேட்குறவங்க, திருமண காரியத்துக்கு கேட்குறவங்க எல்லாத்துக்கும் ஜெபத்துக்கு பதில் தாங்க தகப்பனே. கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு பதில் தாங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு